சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழி நடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். பன்முக நோக்கில் 9ஆம் திருமுறை என்ற இந்த ஒரு வருட ஞான வேள்வியில நாம சாத்திரத்தையும் தோத்திரத்தையும் ஒன்றாக இணைத்து ஒரு சில பதிவுகளை பார்த்து வருகின்றோம். அந்த அமைப்புல தொடர்ந்து ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நமக்கு 9-14 என்ற ஒரு பொழிவு அமைந்து வருகின்றது. அதாவது 9ஆம் திருமுறையில வரக்கூடிய ஒவ்வொரு பதிகமாக எடுத்து அதில் அமைந்திருக்கக்கூடிய 14 சைவ சித்தாந்த நூல்களில் உள்ள கருத்துக்கள் எங்கெல்லாம் இருக்கின்றது என்பதை மிக அழகாக நமக்கு எடுத்து சொல்லி வருகின்றார் கடலூரில் இருந்து சுப்பராயன் ஐயா அவர்கள். அருள்ஞானியின் சீடராகவும் சித்தாந்த நன்மணி என்ற பட்டங்களுக்கும் சொந்தக்காரராக இருக்கக்கூடிய ஐயா ஒவ்வொரு வாரமும் அவர் அந்த 14 சாத்திர நூல்களும் அதோடு 9ஆம் திருமுறையில வரக்கூடிய ஒவ்வொரு பதிகத்தையும் எடுத்து சொல்லுவது நமக்கு மிக எளிமையாக சாத்திரத்தையும் தோத்திரத்தையும் இரு கண்களாக சைவர்கள் கொள்ள வேண்டும் என்பதை மிக அழகாக எளிமையாக எடுத்து சொல்லி வருகின்றார்கள். அந்த அமைப்பில் இன்று 26வது பாகம், அதில் 25வது திருப்பதிகம் திருவாலி அமுதனார் அருளி செய்த திரு இசைப்பா கோயில் என்ற திருத்தலத்திற்கு உரித்தானது. அந்த பதிகத்தில் வரக்கூடிய சைவ சித்தாந்த கருத்துக்கள் என்னெல்லாம் இருக்கு என்பதை ஐயா அவர்கள் மூலமாக கேட்டு தெரிந்து அது எல்லாமே நாம் குறிப்பெடுத்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா மொத்தமாக நாம் உட்காந்து இதெல்லாம் படிக்க முடியுமா அப்படின்னா என்னென்னமோ காரணம் வரும் நம்ம படிக்கிறதுக்கு. ஐயா அவர்கள் மிக அழகாக நமக்கு எடுத்து சொல்லுகின்றார்கள். இதை குறிப்பெடுத்து கொண்டாலே போதும். அடுத்த முறை நாம திருமுறைகளை, அதாவது 9ஆம் திருமுறையை படிக்கும்போது கண்டிப்பா சைவ சித்தாந்த கருத்துக்களோடு அதை படிப்பதற்கு நமக்கு மிகுந்த ஒரு ரொம்ப அழகான ஒரு அமைப்பாக அமையும் என்பது நிதர்சனமான உண்மை. அந்த அமைப்புல 9-14 பாகம் 26 ஐயாவிடம் மேடையை ஒப்படைக்கின்றேன். 9-14 எங்கெல்லாம் இருக்கின்றது என்பதை கேட்டு ரசித்து குறிப்பெடுத்துக் கொள்வோமாக என்று சொல்லி ஐயாவிடம் மேடையை ஒப்படைக்கின்றேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். சிவா. திருச்சிற்றம்பலம். எப்பொருட்கண்ணும் மண்ணி இலங்கிடும் அறிவாம் ஈசன் அப்படி விளங்குகின்ற தரிதலே சிவன் தனக்கு மெய்ப்படு பூசை மற்றோர் செயலினால் அன்று மெய்யே இப்படி ஞானம் தன்னால் இறைஞ்சிடப்படுவான் ஈசன். அருளாதொழிந்தால் அடியேனை அஞ்சேல் என்பார் ஆரிங்கு பொருளாய் என்னை புகுந்தாண்ட பொன்னே பொன்னம்பல கூத்தா மருளார் மனத்தோடு உனை பிரிந்து வருந்து வேணை வா என்றும் திருளார் கூட்டம் காட்டாயேல் செத்தே போனால் சிறியாரோ சிரிப்பார் கழிப்பார் தேனிப்பார் திரண்டு உன் திருவார்த்தை விரிப்பார் கேட்பார் மெச்சுவார் வெவ்வேறிருந்தும் திருநாமம் தரிப்பார் பொன்னம்பலத்தாடும் தலைவா என்பார் அவர் முன்னே நரிப்பாய் நாயேன் இருப்பேனோ நம்பி இனித்தான் நல்காயே. அங்கு இங்கு எனாதபடி எங்கும் பிரகாசமாய் விளங்கும் முழுமுதற் பொருளான சிவபெருமான் திருவருளாலும் 9ஆம் திருமுறை ஞான ஆசிரியர்களின் குருவருளாலும் பன்முக நோக்கில் 9ஆம் திருமுறை என்ற ஓராண்டு தொடர் ஞான வேள்வியிலே இன்று 9-14 பாகம் 26 சிந்திக்க உள்ளோம். நாம் இதுகாரும் 25 பாகங்களை சிந்திப்பதற்கு நமக்கு திருவருளும் குருவருளும் துணை நின்றதை நாம் எண்ணி வியக்கின்றோம். இப்படி ஒரு பன்முக நோக்கில் 9ஆம் திருமுறையை சிந்திப்பதற்கு களம் அமைத்து தொடர்ந்து அதிலே சிறப்பாக பணியாற்றி வருகின்ற அவர்களுக்கு எந்த சூழல் இருந்தாலும் தொடர்ந்து இந்த பதிவுகளை எல்லாம் பொழிவுகளை எல்லாம் தவறாது இணையத்திலே பதிவேற்றம் செய்து வருகின்ற
சிங்கப்பூர் நம்தமர்வூரன் இலக்கிய ஆராய்ச்சி மையத்தின் திருமதி திருமதி லாவண்யா அம்மையார் அவர்களையும், இந்த தொடர் ஞான வேள்வியிலே பங்கு கொண்டு பாடல்களையும் பொழிவுகளையும் பல்வேறு விதங்களில் பன்முக நோக்கிலே தந்து கொண்டிருக்கக்கூடிய சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை உள்ளிட்ட அனைத்து அன்பர்களையும், இணையம் வாயிலாக இணைந்து இந்த பன்முக நோக்கில் 9ஆம் திருமுறையை தொடர்ந்து கேட்டு சிந்திக்கக்கூடிய அன்பர்களாகிய உங்கள் அனைவரையும் அடியேன் மனமொழிமைகளாலே வணங்கி மகிழ்கின்றேன். 9-14 என்ற தலைப்பிலே நாம் 9ஆம் திருமுறையில் அமைந்துள்ள சித்தாந்த கருத்துக்களை தொடர்ந்து சிந்தித்து வருகின்றோம். அப்படி பார்க்கும்போது இதுவரையிலே நாம் 25 பாகங்களில் 24 திருப்பதிகங்களை நாம் சிந்தித்திருக்கிறோம். இன்று 25வது திருப்பதிகத்தை நாம் இன்று சிந்திக்க இருக்கின்றோம். திருவாளி அமுதனார் அருளி செய்த கோயில் திருப்பதிகம். அவர் 4 திருப்பதிகங்கள் அருளி செய்திருக்கிறார். அது 4மே கோயிலிலே அருளி செய்யப்பட்டதுதான். இது 4வது பதிகமாக இருக்கக்கூடியது கோலமலர் என்று தொடங்கக்கூடிய இந்த பதிகத்தை நாம் இன்றைக்கு சிந்திக்க இருக்கின்றோம். இந்த பதிகம் பஞ்சம பண்ணிலே அமைந்திருக்கின்றது. இந்த பதிகம் முழுவதும் எவ்வாறு அருளியிருக்கிறார் அப்படின்னு சொன்னா, அகத்துரை பாடல் போல அருளியிருக்கிறார் நம்முடைய திருவாளி அமுதனார். அதாவது இப்பதிகம் தில்லை பெருமான் மேல் காதல் கொண்டு அவனை காண விரையும் ஒருத்தியது கூற்றாக அமைந்திருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த பதிகம் முழுவதும் அந்தாதி அமைப்பிலே அமைந்திருக்கிறது. அதுவும் ஒரு சிறப்பாக அமைந்திருக்கிறார். அது ஒரு பாடலினுடைய கடைசி, அடுத்த பாடலினுடைய தொடக்கமாக வரும் என்பதை நாம் தெரிந்து வைத்திருப்போம். இதற்கு முன்பு அந்தாதி பதிகங்களை எல்லாம் நாம் பார்த்திருக்கிறோம். சரி, இதுல உள்ள முதல் பாடலை நாம் இன்றைக்கு சிந்தித்து இந்த பதிகத்தை ஒவ்வொரு பாடலாக 10 பாடல்களை அமைத்திருக்கிறார். இந்த பதிகத்திலே நம்முடைய திருவாளி அமுதனார் 10 பாடல்களையும் சிந்திப்போம். முதலிலே முதல் பாடல் திருச்சிற்றம்பலம். கோலமலர் நெடுங்கட்கோவை வாய்க்கோடி ஏர் இடையீர் பாலினை இன்னமுதை பரமாய பரஞ்சுடரை சேலுகளும் வயல் சூழ் தில்லை மாநகர் சிற்றம்பலத்து ஏழுடையம் இறையை என்றுகொள் காண்பதுவே. திருச்சிற்றம்பலம். பாடலிலே என்ன அருளி செய்கிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, பெண்களை முதலிலே சொல்கிறார். அழகிய செந்தாமரை மலர் போன்ற நீண்ட கண்களையும், கோவை கனி போன்ற வாயினையும், பூங்கொடி போன்ற அழகிய இடையையும் உடைய பெண்களே. அது தலைவி கூற்றாக தான் இந்த பதிகம் முழுவதும் அமைந்திருக்கிறது என்பதை பார்த்தோம் அகத்துறை பாடலாக. அப்படி பால் போலும் சுவை உள்ளவனை இறைவனை சொல்றார். பாலினை அப்படின்னு பால் போலும் சுவை உள்ளவனை, அமுதம் போலும் இறைவனை, மேலாகிய பேரொளி உடையவனை, கெண்டை மீன்கள் துள்ளிப்பாய்கின்ற நீர் நிறைந்த வயல்கள் சூழ்ந்த பெருமை பொருந்திய தில்லை, அந்த தில்லைக்கு அடைமொழி தருகிறார். அந்த தில்லை சிற்றம்பலத்துள் எழுந்தருளியுள்ள எனது சிவபெருமானை, எம் இறையைன்னு சொல்றாரு இல்லையா, அதுதான் எனது சிவபெருமானை. மணிவாசகரும் பல இடங்கள்ல சொல்லுவார். எனது சிவபெருமானை யான் தரிசிக்க பெறுவது என்னாலோ, தில்லை தரிசிக்க முக்தினே சொல்லுவோம். அப்படி இந்த பாடல்ல இந்த கருத்தை சொல்கிறார். இதுல நம்ம என்ன சித்தாந்த கருத்தை பார்க்கலாம் என்று சொல்லும் போது, முதலிலே 2வது அடியிலே பாலினை இன்னமுதை பரமாய பரஞ்சுடரை என்று அருளி செய்கிறார். இப்போதுமே நாம படிக்கிறோம் அப்படின்னு சொன்னா எடுத்த உடனே வாய்ப்பாடு படிப்போம். அப்புறமா தான் கணக்குல எடுத்துக்கிட்டோம்னா அப்புறமா தான் ஃபார்முலா, அப்புறம் மேல மேல படிப்போம். 1ஆம் வகுப்பு, 2ஆம் வகுப்பு, அப்புறம் கல்லூரி, அப்புறம் அதுல முனைவர் பட்டம், இப்படிதான் போய் கொண்டிருப்போம். அதே போல இறைவனும் நமக்கு அருளை வழங்கும் போது இறைவன் எவ்வாறு விளங்குகிறான்னா, அவன் சொரூப நிலையிலே விளங்குகிறான். இந்த சொரூப நிலையில் இருக்கக்கூடிய இறைவனை நம்மால் காண முடியாது, உணர முடியாது. ஆகையால அவன் இறங்கி வருகிறான். அந்த இறங்கி வரக்கூடிய நிலை தடத்த நிலை. அந்த தடத்த நிலையில சொல்லும் போது எடுத்த உடனே அவன் உயிர்களுக்கு எவ்வாறு அருள் வழங்குகிறான்னு சொன்னா, அதுதான் சைவத்தினுடைய ஒரு சிறப்பு. அருவுருவம் உருவம் என்று சொல்லப்படும் இல்லையா? அப்ப முதல்ல உருவ வழிபாடுதான் எல்லா ஆன்மாக்களும் முதலிலே நாம் தொடங்குவோம். தொடங்கும் போதுதான் சிறு வயதிலிருந்தே நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் அந்த சிவமூர்த்தங்களை நமக்கு சொல்லித் தருவோம். நடராஜமூர்த்தி, தட்சிணாமூர்த்தி இப்படி சொல்லித் தருவோம். திருவிளையாடல்களை எல்லாம் சொல்லித் தருவோம். அப்படின்னு பார்க்கும்போது அப்ப இந்த உருவம் என்று சொல்லக்கூடிய நிலை மட்டும்தான் இறைவனா என்று சொல்லி கேட்கும்போது, அதுக்கு ஆன்மாவினுடைய அறிவு அடுத்த நிலையை கேள்வி கேட்கும்.
இப்படி கேள்வி கேட்க கேட்க உருவத்துல மட்டும் இல்லப்பா, வா சிவலிங்கம் இருக்குது இல்லையா, அருவுருவத்திலும் இறைவன் விளங்குகிறான் அப்படின்னு அடுத்தது சொல்லுவோம். அப்ப அருவுருவத்துல மட்டும்தான் இருக்கிறானா அப்படின்னு சொன்னா இல்ல இல்ல, அருவநிலையிலும் இறைவன் விளங்குகிறான். இந்த மூன்றுமே தில்லையிலே சொல்லப்படும். உருவம், அருவுருவம், அருவம். உருவம் நடராஜ பெருமான், அருவுருவம் மூலநாதர், அருவம் தில்லை ரகசியம், சிதம்பர ரகசியம். இப்ப இந்த மூணுமே சொல்லப்படும் இல்லையா? அப்ப எப்படி இறைவன் ஆன்மாக்களுக்கு அருள் வழங்கும் போது எப்படி செய்கிறான்னா, முதல்ல எளிமை, அப்புறம் கொஞ்சம் கடினம், அப்புறம் கொஞ்சம் அதிகடினம். இப்படிதான், அதுதான் அருவம், அருவுருவம், அப்புறம் அருவம். இந்த மூன்றுமே தடத்த நிலை என்று சொல்லப்படும். இந்த தடத்த நிலை தான் இந்த பாடல்ல நமக்கு திருவாலியமுதனார் அருளி செய்கிறார். அந்த பாலினை, இன்னமுதை, பரமாய பரஞ்சுடரை என்பது அதுதான், அந்த தடத்து நிலை தான். அப்ப ஆட்கொள்ளும் போது, ஆன்மாக்களை ஆட்கொள்ளும் போது எவ்வாறு அருள் செய்கிறான் இறைவன்னா, எளிமையில் இருந்து அருமை நோக்கி அருள் செய்கிறான். அதுதான் உருவம், அருவுருவம், அருவம். இப்படி அருள் செய்கிறான். இது எல்லாமே தடத்து நிலை என்று சொல்கிறோம். அந்த நிலையை இந்த இரண்டாவது அடியிலே அருள் செய்கிறார் என்பதை நம்ம பார்க்கிறோம். அதனால்தான் அகலமாய் யாரும் அறிவறித அப்பொருள் சகலமாய் வந்ததென்று உந்தி பெற என்று திருவுந்தியாரிலே சாத்திரம் சொல்லும். சரி, நான்காவது அடியில் என்ன சொல்றாரு? ஏழுடைய எம்மிரையை என்றுகுள் காண்பதுவே என்று கேட்கிறார் இல்லையா? அப்ப இதுதான் நம்ம மணிவாசக பெருமான் சொல்றார் இல்லையா, கண்ணால் யானும் கண்டேன் காண்க என்று அவருடைய கண்ணால் காண்கிறார். இதெல்லாம் தடத்த நிலையை சொல்லக்கூடிய நிலைதான். அந்த சொரூப நிலை என்பது உணர்வாலே நாம் உணர்வது. அது அடுத்த பாடல்ல நமக்கு அருளி செய்ய இருக்கிறார் திருவாலியமுதனார். நமக்கு தில்லையிலே நம்முடைய நம்பியாரூரர் பார்க்கிறார் இல்லையா, 5 பேர் அறிவும் கண்களே கொள்ள, அதுதான் அந்த என்று கொள் காண்பதுவே என்று திருவாலியமுதனார் சொல்வது அந்த அப்படி அந்த அமைப்பிலே தான் இருக்கிறது. சரி, இப்ப நம்ம இரண்டாவது பாடலை நாம் சிந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம். காண்பதியான் என்று கொள் கதிர்மாமணியை கணலை ஆண் பெண் அருவுருவென்று அரிதற்கரிதாயவனை சேன்பனை மாளிகை சூழ் தில்லை மாநகர் சிற்றம்பலம் மாண்புடை மானடம் செய் மறையோன் மலர் பாதங்களே. திருச்சிற்றம்பலம். இந்த பாடல்ல என்ன அருளி செய்கிறார்னு சொல்லி பார்க்கும் பொழுது, ஒளி பொருந்திய சிறந்த மாணிக்கத்தை ஒத்தவனும், அப்புறம் நெருப்பை ஒத்தவனும், அப்புறம் ஆண் என்றும் பெண் என்றும் அருவம் என்றும் உருவம் என்றும் அரிதற்கு அருமையானவன் என்றும், இது திருவூர் பயனிலையும் சொல்லுவார், அரிதற்கு அருமையானவன் என்றும் ஆகிய உயர்ந்து பருத்த மாளிகையில் சூழ்ந்த தில்லை சிற்றம்பலத்தில் திருநடனம் புரிகின்றவனும் இறைவனை சொல்றார். வேதியர்களில் அந்த 3000 தில்லை வாழ்ந்தனர்கள் என்று சொல்வது மரபு. அந்த வேதியர்களில் ஒருவரான பெருமான், அது நடராஜ பெருமானுடைய தாமரை போன்ற திருவடிகளை யான் தரிசிக்க பெறுவது என்னாலோ என்று இந்த பாடலிலும் நமக்கு அருளி செய்கிறார். அந்த மலர்பாதங்களே காண்பது யான் என்று அருளி செய்கிறார். இந்த பாடல்ல முதல்ல பாருங்க, காண்பது யான், அந்தாதி என்பதனால போன பாடல்ல காண்பது என்று சொன்னனால இந்த பாடல்லையும் காண்பது யான். அது காண்பது கூட்டல் யான், இது காண்பதி யான் என்று வந்திருக்கிறது. இலக்கணம் சொல்லும் போது என்ன சொல்லுவாங்க, குற்றிய லிகரம், காண்பதி யான் என்று வந்திருக்கிறது இல்லையா. இது குற்றிய லிகரத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு. காண்பது கூட்டல் யான், காண்பதி யான் என்று பார்க்கிறோம். சரி, இதுல கதிர்மாமணியை கணலை சொன்னாரு. ஆண் பெண் அருவுரு என்று அரிதற்கு அரிதாயவனை, ஆண் பெண் அரு உரு என்று, அருவுரு அப்படின்னு சொன்னா அருவம் உருவம் அருவுருவம் மூணுத்தையும் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இது நம்ம என்ன சொல்றான், அரிதற்கு இப்படிலாம் சொல்ல, அரிதற்கு அரிதாயவன் எந்த நிலை? போன பாடல்ல தடத்த நிலை சொன்னார்னு சொன்னோம். இந்த பாடல்ல சொரூப நிலையை நமக்கு எடுத்து காட்டுகிறார். அப்ப அரு உரு என்று அரிதற்கு அரிதாயவனை என்று நமக்கு அருளி செய்கிறார். இது நம்ம எங்க பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா, இப்ப போன பாடல்ல சொன்னது சிவஞான சித்தியார்ல நமக்கு அழகா அருளி செய்வார். 58வது பாடல்ல அருணந்தி சிவம் இந்த தடத்த நிலைக்கு சொல்லும் போது எப்படி சொல்லுவார்னா, அருவமோ உருவாரூபம் ஆனதோ அன்றி நின்ற உருவமோ உரைக்கும் கர்த்தா வடிவெனக்கு உணர்த்து இங்கு எண்ணில். அப்புறம் என்ன சொல்லுவார், அருவமும் உருவாரூபம் ஆனதும் அன்று நின்ற உருவமும் மூன்றும் சொன்ன ஒருவனுக்கு உள்ளவாமே என்று போன பாடல்ல சொன்ன மாதிரி சொன்னார் அந்த தடத்த நிலைய. இதே சொரூப நிலையில இதே சிவஞான சித்தியார், இப்ப இது 58வது பாடல் பார்த்தோம்,
90வது பாடல்ல எப்படி அருளி செய்கிறார் நம்முடைய சகல ஆகம பண்டிதர் அருணந்தி சிவம் என்று பார்க்கும்போது, சிவன் அரு அல்லன், சிவன் அரு உருவும் அல்லன், சிற்றினோடு அசித்தும் அல்லன். போன பாடல்ல அப்படி சொன்னார், உருவம் அரு சித்தினோடு அசித்தும் அல்லன், பவம் முதல் தொழில்கள் ஒன்றும் பண்ணிடுவானும் அல்லன், தவம் முதல் யோக போகம் தரிப்பவன் அல்லன், தானே இவை பெற இயைந்தும் ஒன்றும் இயைந்திடா இயல்பினான் அப்படின்னு சொல்லி சொரூப நிலைக்கு சொல்லும் போது இவ்வாறு அருளி செய்கிறார். அததான் சொன்னார் இங்க, ஆண் பெண் அரு உரு என்று அரிதற்கு அரிதாயவன் சொல்லும் போது இது சொரூப நிலையை குறிப்பது என்பதை நம்ம பார்க்கிறோம். போன பாடல சொன்னது தடத்து நிலை, இந்த பாடல சொன்னது சொரூப நிலை. அதனால இந்த காண்பது யான், அந்த குற்றி இலக்கணம் சொன்னோம் இல்லையா, காண்பது யான்னு. போன பாடல்ல காண்பதுவே என்பதற்கு கண்ணால் யானும் கண்டேன் காண்க 5 பேரிலும் கண்களே கொள்ள என்று சொன்னோம் இல்லையா. இந்த பாடல்ல அந்த காண்பது யான் என்பது இது சொரூப நிலையில் காண்பது. இதை எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, நம்முடைய சிவஞான போதத்திலே 9ஆம் நூற்பாவுல ஊனக்கண் பாசம் உணராபதியை ஞானக்கண்ணினில் சிந்தை நாடி, அந்த ஞானக்கண்ணால் காண்பதுதான் இங்க காண்பது யான் என்று இந்த பாடலிலே சொல்வது சொரூப நிலையும், முதல் பாடலிலே சொன்னது தடத்த நிலையும் நமக்கு திருவாளி அமுதனார் அருளி செய்திருக்கிறார் என்பதை நாம் உய்த்து உணரலாம். இதுல அரு உரு என்று அரிதற்கு அரிதாயவன் என்பதை சிவஞான சித்தியார்ல பார்த்தோம். இதிலே நம்முடைய தர்மயாதீன குருமுதல்வர் சிவபோக சாரத்திலே அழகாக அருளி இருப்பார். அது 17வது வெண்பா என்று என்னுடைய நினைவு சரியாக இருந்தால் 17வது வெண்பாக இருக்கும். அதாவது உருவை, அருவை, ஒளியை, வெளியை, இருளை, உருவை, அருவை, அப்புறம் வெளியை, ஒளியை, 3வது. அதாவது உருவை, அருவை, ஒளியை, வெளியை, இருளை சிவமென்று இராதேன்னு சொல்லிட்டார். சிவபெருமானுக்கு ஒரு டெபினேஷன் இது போல நம்ம எங்கேயும் பார்க்க முடியாது. அழகா அற்புதமா அந்த சிவபோக சாரத்துல அருளி இருப்பார். சிவமென்று இராதே, அதான் சொன்னாரு, அரு உரு என்று அரிதற்கு அரிதாயவனைனா அவன் சொரூப நிலையில் விளங்குகிறான். அதிலே சொல்லுவார், மருளை பிரிந்த அறிவில் கண்டதனை பின்னமர, பின்னமர கண்டதனை எங்கும் செறிந்த பொருள்தானே சிவம் என்று அங்கே அருளி செய்வார். அந்த சொரூப நிலையை சொல்லுவார். அந்த நிலையை தான் இங்க திருவாளி அமுதனார் அருளி செய்கிறார் என்பதையும் நம்ம பார்க்கிறோம். அப்புறம் கடைசி அடியில மாண்புடை மானடம் செய் மறையோன் மலர்பாதங்களே அப்படின்னு சொன்னார். இந்த மானடம் செய் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு இறைவன் 5 புரிகிறான் என்பது நமக்கு நல்ல தெளிவாக தெரிகிறதையும் நம்ம பார்க்கிறோம். அடுத்தது 3வது திருப்பாடல், திருச்சிற்றம்பலம். கல்லவிழ் தாமரை மேல் கண்ட அயனொடு மால் பணிய உள்ளெறியின் நடுவே உருவாய் பரந்தோங்கிய சீர் தெள்ளிய தன் பொழில் சூழ் தில்லை மாநகர் சிற்றம்பலத்து உள்ளெறியாடுகின்ற ஒருவனை உணர்வரிதே. திருச்சிற்றம்பலம். இந்த பாடல்ல என்ன அருளி செய்கிறார் திருவாளி அமுதனார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, தேன் ஒழுகும் தாமரை மலரின் மீது வீற்றிருக்கும் பிரம்மதேவனோடு திருமாலும் கண்டு வணங்க, இது திருவண்ணாமலையிலே நடந்த நிகழ்வை, வரலாற்றை நமக்கு எடுத்து காட்டுகிறார். ஒளி வீசும் நெருப்பின் நடுவே உருவமுடையவராய் பரவி உயர்ந்த சிறப்பினை உடைய இறைவன், அப்படிதான் இருக்கிறார், சிறப்பினை உடைய தில்லை சிற்றம்பலத்தில் அழலேந்தி கூத்தாடுகின்ற ஒப்பற்ற எம்பெருமானை உணர்தல் அருமையாகும். உணர்வதற்கு அருமையானவன், அருமையானவன் ஒவ்வொரு பாடலிலுமே கிட்டத்தட்ட சொல்லிக் கொண்டு வருகிறார். இதுல அந்த அயனோடு மால் பணிய உள்ளெறியின் நடுவே உருவாய் பரந்தோங்கிய சீர் என்று இது அடிமுடி தேடிய வரலாற்றை நம்முடைய ஞானசம்பந்தர் அவருடைய பதிகத்திலே 9வது பாடல் தோறும் நமக்கு அருளி செய்வார். அதே போல இங்கேயும் நமக்கு அடிமுடி தேடிய வரலாறை நமக்கு அருளி செய்கிறார். 2 பேரும் தேடி காண முடியாமல் திரும்ப சிவபூசை செய்து இறைவன் வெளிப்பற்று நெருப்பு பிழமாய் வெளிப்பட்டான் என்பது அந்த வரலாறு. இந்த 2 பேரும் காணாமல் இருந்தால் என்பது சாத்திரத்திலையும் வரும். போற்றுப்பகருடைய நெஞ்சு விடுத்துவது போன்ற சாத்திர நூல்களிலும் 2 பேரும் காணாமல் தேடினார்கள் என்று நமக்கு சொல்லப்படும். அதை நம்ம பார்க்கிறோம். இது பாசஞானத்தாலும் பசுஞானத்தாலும் இறைவனை அறிய முடியாது, பதிஞானத்தாலே இறைவனை அறிய முடியும். அதுதான் அந்த 9ஆம் நூற்பா கூட அதுதான் சொன்னோம். இந்த ஊனக்கண் பாசம் உணரா பதியை ஞானக்கண்ணினில் சிந்தை நாடி அப்படின்னு சொல்றாரு. அதான் மணிவாசகர் அவன் அருளாலே அவன்தால் வணங்கி என்று எளிமையாக நமக்கு சிவபுராணத்திலே அருளி செய்திருக்கிறார் என்பதையும் நம்ம பார்க்கிறோம். கடைசி அடியில உள்ளெறி ஆடுகின்ற, எரி ஆடுகின்ற அப்படின்னு சொல்லும்போது உண்மை உலகத்திலே நம்ம சொல்றோம், அந்த
நடனம் சொல்லக்கூடிய வெண்பாவை எல்லாம் நாம் பலமுறை சிந்தித்திருக்கிறோம். அந்த வல்வினையை சுட்டு என்று நம்ம பார்க்கிறோம். அந்த கண்மத்தை இறைவன் நமக்கு சுடுகிறான், நீக்குகிறான் என்று நம்ம பார்க்கிறோம். இதுல ஒருவனைன்னு சொன்னார் இல்லையா, அந்த ஒருவன் என்று சொன்னால் ஒருவன் என்னும் ஒருவன் காண்க, மணிவாசகருடைய வாக்கு. அந்த ஒருவன் என்று சொன்னால் ஒப்பற்றவன் என்பது பொருள். அப்ப ஒப்பற்றவனாக விளங்கக்கூடியவன், நிகரில் இறை அப்படின்னு உமாபதி சிவன் திருவருட் பயனிலே அருளி செய்வார். சிவபெருமான் ஒருவனே அந்த ஒப்பற்றவன் என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். அவனை உணர்வு அரிதே அப்படின்னு சொன்னார். உணர்வது அரிதே, இதுதான் உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன். பெரிய புராணத்திலே சேக்கிழார் முதலில் அருளி செய்தார். இறைவன் தான் உலகலாம் என்று எடுத்துக் கொடுத்தார். தில்லை நடராஜ பெருமான் தான் எடுத்துக் கொடுத்தார். ஒரு பாடம் சிவபிரகாசத்திலையும் சொல்லுவாங்க, பாச ஞானத்தாலும் படர்பசு ஞானத்தாலும் ஈசனை அறிய ஒண்ணா, அதான் உணர்வது அரிதே அப்படின்னு சொன்னார். சித்தியார்ல பாச ஞானத்தாலும் பசு ஞானத்தாலும் பார்ப்பரிய பரம்பரனை அப்படின்னு சொன்னார். அதனாலதான் ஒருவனை உணர்வது அரிதே அப்படின்னு சொல்லி அழகாக 3வது பாடலிலே அருளி செய்தார். அடுத்தது 4வது திருப்பாடல், திருச்சிற்றம்பலம். அறிவையோர் கூறுகந்தான் அழகன் எழில்மால் கரியின் உரிவை நல்லுத்தரியம் உகந்தான் உம்பர தம்பீரான் புரிபவர் கிண்ணருள் செய் புலியூர் திருச்சிற்றம்பலத்து எரிமகிழ்ந்தாடுகின்ற எம்பிரான் இறையவனே. திருச்சிற்றம்பலம். இந்த பாடல்ல அம்மையை இடப்பாகத்திலே வைத்திருக்கிறார் என்று அருளி செய்கிறார். அப்புறம் அழகன் என்று அருளி செய்கிறார். ஒரு அழகிய பெரிய யானையின் தோலை உரித்து நல்ல மேலாடையாக விரும்பி போர்த்தவன் என்று அருளி செய்கிறார். அந்த நல் உத்தரியம் அப்படின்னா மேலாடை புரிபவர் என்பது பொருள். தேவாதி தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக விளங்குகிறான், உம்பரார் தம்பிரான் அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் தன்னை விரும்புகின்ற அடியவர்களுக்கு இனிய அருளை செய்கின்றவன். அப்படிப்பட்ட இறைவன் புலியூராகிய தில்லை சிற்றம்பலத்தில் அனலை ஏந்தி மகிழ்ந்து ஆனந்த நடனம் ஆடுகின்ற எம்பெருமான் அவன் யாருன்னா எனது தலைவன் என்று இந்த பாடலிலே அருளி செய்கிறார் என்பதை பார்க்கிறோம். இதுல அறிவையோர் கூறுகந்தான் என்று சொல்லும் போது அந்த மாதொரு பாகர் என்ற நிலையை குறிப்பிடுகிறார். அதுதான் திருக்கலிற்றுப்படியார்ல முதல்ல அம்மையப்பரே உலகுக்கு அம்மையப்பர் அப்படின்னு நமக்கு உய்யவந்த தேவநாயனார் அருளி செய்வார் என்பதை நம்ம பார்க்கிறோம். அந்த மால் கரியின் உரிவை நல் உத்தரைய முகந்தான்னு சொல்றாரு இல்லையா, அது நம்ம இதுக்கு முன்பு பார்த்திருக்கிறோம். அது ஆணவ மலத்தை அடக்கக்கூடியவராக இறைவன் விளங்குகிறார் என்ற ஒரு கருத்து தான் அங்கே தத்துவம் தான் வெளிப்படும் என்பதை நம்ம பார்த்திருக்கிறோம். அப்புறம் அந்த புரிபவர்னா யாருன்னா விரும்புபவர். அப்ப விரும்புபவருக்கு இன்னருள் செய் புலியூர் சிற்றம்பலத்து எம்பெருமான் சொல்றாரு இல்லையா. அப்ப இது இன்னருள் செய்தல் என்பது அறக்கருணை, அந்த யானையின் தோலை உரித்து போர்த்தல் என்பது மரக்கருணை என்பதை நம்ம பார்க்கிறோம். அது ஆணவ மலத்தினுடைய தன்மையை வெளியிடச் செய்தல். இது புரிபவருக்கு இன்னருள் செய் என்பது நம்முடைய திருவருட்பயன்ல உமாபதி சிவம் நலமிலன் நன்னார்க்கு நன்னினர்க்கு நல்லன் சலமிலன் பேர் சங்கரன் அப்பர் தேவாரத்திலையும் வரும். சலமிலன் சங்கரன் சார்ந்தவர்கல்லால் நலமிலன் அப்படின்னு சொல்லி எதிர்மறையில சொல்லுவார். சார்ந்தவர்கல்லால் நலமிலன் என்று சொன்னால் அப்ப சார்ந்தவருக்கு நல்லன். அதுதான் புரிபவர்க்கு இன்னருள் செய் புலியூர் சிற்றம்பலத்து எரிமகிழ்ந்தாடுகின்ற அது நம்ம ஒரு பாடல் எல்லாமே கிட்டத்தட்ட சொல்றாரு. எம்பிரான் இறையவனே என்று அருளி செய்கிறார். அதுல இறையவனே என்று சொல்லக்கூடிய அந்த ஏகாரத்தை எம்பிரானே, அந்த எம்பிரான் இறையவனே என்ற பாடலில் இருக்கிறது. அது எம்பிரானே இறையவன் அப்படின்னு சொல்லி நம்ம மாற்றி அந்த ஏகாரத்தை இங்க எம்பிரானுக்கு பொருத்தி எம்பிரானே இறையவன், என் தலைவனே இறையவன், இறைவன் அவன் ஒருவனே இறைவன் என்று நமக்கு எடுத்து காட்டுகிறார். திருச்சிற்றம்பலம். அடுத்த பாடல். இறைவனை என் கதியை என்னுள்ளே உயிர்ப்பாகி நின்ற மறைவனை மண்ணும் பின்னும் மலிவான் சுடராய் மலிந்த சீரையணி வண்டரையும் தில்லை மாநகர் சிற்றம்பலம் நிறையணியாம் இறையை நினைத்தேன் இனி போக்குவனே. திருச்சிற்றம்பலம். இந்த பாடல்ல என்ன அருளி செய்கிறார்னு சொல்லி பார்க்கும் பொழுது, எனது கடவுளை, எனக்கு புகலிடமாக இருப்பவனை, என் உடம்பினுள் உயிர் மூச்சாகி மறைந்துள்ளவனை, அப்புறம் பூமியிலும் வானத்திலும் நிறைந்த மேலான ஒளியாய் இருப்பவனை இறைவனை இவ்வாறு விழிக்கிறார், இவ்வாறு விளங்குகிறான். அப்புறம் பெருகி தோன்றிய சிறகுகளை உடைய அழகிய வண்டுகள் ஒலிக்கின்ற சிறந்த தில்லை சிற்றம்பலத்தில் நிறைந்த பேரழகனாய்
இருக்கக்கூடிய சிவபெருமானை நான் இடைவிடாமல் தியானிக்கின்றேன் என்று அருளி செய்கிறார். என் மனத்தில் வந்து தோன்றிய அவனை இனி போக விடுவேனோ அப்படின்னு கேள்வி கேட்கிறார். அது ஓகாரம் எதிர்மறை பொருளிலே வந்தது என்று சொல்லணும். அப்படி விடுவேனோ அப்படின்னு அந்த உரையில கேட்டாங்கன்னா அது இல்ல அப்படின்னு சொல்லி விடமாட்டேன் என்பது பொருள். இனி போக்குவனே, ஏகாரம் வந்திருக்கிறது இங்க, ஓகாரம் அன்று. நீ போக்குவனே அப்படின்னா போக்க விடமாட்டேன், அந்த ஏகாரம் எதிர்மறையிலே வந்திருக்கிறது என்பது நம்ம இலக்கணத்துல பார்க்கிறோம். சரி, இதுல என்ன சொல்றாருன்னா, இறைவனை என் கதியை என்று அருளி செய்கிறார். என் கதி அப்படின்னு சொன்னா எனக்கு புகலிடமாக விளங்கக்கூடியவன் என்பது பொருள். இதுல சிவபிரகாசத்துல பதியினுடைய இலக்கணத்துக்கு பாடல் சொல்லும்போது செல்கதியாய் என்று அருளி செய்வார். அந்த செல்கதி என்பதுதான் இங்க என் கதியை என்று, அதாவது ஆன்மாக்கள் செல்லுவதற்கு புகலிடமாக இருக்கக்கூடியவன் இறைவன் என்று சிவபிரகாசத்திலே அருளி செய்வார். செல்கதியாய் அப்படின்னு சொல்லி அதே கருத்து தான் இங்க என் கதியை என்று அருளி செய்திருக்கார் சிவபிரகாசத்துல பாக்குறோம். அப்புறம் நம்ம வேற எங்க சித்தாந்தத்துல பார்க்கலாம்னா, நம்முடைய சிவஞான சித்தியார்ல 66வது பாடல்ல நமக்கு அந்த கதி என்ற ஒரு சொல்லாட்சி நமக்கு அருளி செய்கிறார். எங்க அப்படின்னு சொன்னா நமக்கு எல்லாம் ஒரு தெரிந்த பாடல் தான். சித்தியார்ல ஆரணம் ஆகமங்கள் அருளினால் உருவு கொண்டு காரணன் அருளான் ஆகில் கதிப்பவர் இல்லையாகும். அந்த கதிப்பவர் இல்லையாகும்னு சொல்றாரு இல்லையா, அதுதான். இப்ப கதிப்பவர்னா யாரு? அந்த முத்தி அடைதல் என்று சொல்லக்கூடிய நிலை. இப்ப முத்தி அடைதலே இல்லைன்னா எப்ப? இறைவன் அந்த வேதாகமங்களை அருளி செய்யவில்லை என்றால், கருணையினால் அவன் அந்த வேதாகமங்களை உபதேசிக்கவில்லை என்றால் இந்த உயிர்கள் எல்லாம் அந்த முத்தி அடைதல் என்பது இல்லையாக போய்விடும். அதனாலதான் அந்த கதிப்பவர் இல்லையாகும்னு சொல்றாரு. அப்ப கதி யாரு? இறைவன். இப்ப புகலிடம் அவன்தான். அந்த அவனை அடைவதற்கு இறைவன் தான் நமக்கு வேதாகமங்களை அருளி செய்கிறான். அதனால அவன் கதி, நாம் எல்லாம் கதிப்பவர், அந்த முத்தியை சாரக்கூடியவர்கள் என்று அங்கே சிவஞான சித்தியார்களே அருளி செய்திருப்பார். அப்ப சிவஞான சித்தியார், சிவபிரகாசம் இதெல்லாம் நமக்கு கலந்து பார்க்கலாம். அப்புறம் என்ன சொன்னாரு? என்னுளே உயிர்ப்பாகி நின்ற, அது என்ன அப்படின்னா இறைவன் கலந்த நிலை, நம்முடைய கலந்த நிலை. கடவுள் என்று சொன்னால், உள் என்று சொன்னால் கலந்த நிலை, கட என்று சொன்னால் கடந்த நிலை. அப்ப இறைவன் கலந்தும் கடந்தும் விளங்குகிறான் இல்லையா, அந்த நிலையை இங்க சொல்கிறார். என்னுளே உயிர்ப்பாகி நின்றல் என்பது கலந்த நிலை. அதே மாதிரி இரண்டாவது அடியிலே மண்ணும் விண்ணும் மலிவான் என்று சொல்லக்கூடிய நிலையும் கலந்த நிலை. ஆனா இங்க மறையவனை, அந்த மறைவனைன்னு பாடல் இருக்குது, அது மறையவனை மறைந்து நிற்கிறான் இல்லையா, அது கடந்த நிலை. அப்ப மறைவனை என்பது கடந்த நிலை, என்னுளே உயிர்ப்பாகி நின்றதும் மண்ணும் விண்ணும் மலிவான் என்பதும் கலந்த நிலை என்பதை நம்ம பார்க்கலாம். அந்த கடந்த நிலை என்பது நமக்கு தேவாரத்திலே வரும். அந்த மறைவனை அப்படின்னா மறைய நின்றுளான் மாமணி சோதியான் என்று அருளி செய்வார் நம்முடைய தேவாரத்திலே. அப்புறம் இதை எப்படி சொல்லலாம்? உயிர்ப்பாகி அப்படின்னு சொன்னா நம்முடைய ஆன்மா. அப்புறம் என்ன சொல்றாரு? விண்ணும் மண்ணும்னு சொல்றாரு, அந்த சுடர் அப்படின்னு சொல்றாரு. எப்படின்னா நம்ம விண்ணும் மண்ணும்னா அது பஞ்சபூதங்கள். அப்புறம் அந்த அட்டமூர்த்தங்கள் சொல்லும் போது பஞ்சபூதங்கள் 5, சூரியன் சந்திரன் சுடர், சூரியன் சந்திரன் 2, ஆன்மா என்று சொல்லக்கூடிய 8ஐயும் சொல்லும். அப்ப இறைவன் அட்டமூர்த்த வடிவனாக விளங்குகிறான் என்பதையும் இந்த பாடலிலே நம்முடைய திருவாலி அமுதனார் அருளி செய்கிறார் என்பதை நாம் எடுத்து சிந்தித்து பார்க்கலாம். அடுத்தது 6வது திருப்பாடல், திருச்சிற்றம்பலம். நினைத்தேன் நீ போக்குவனோ நிமல திரளை நீனைப்பார் மனத்தினுளே இருந்த மணியை மணிமாணிக்கத்தை கனை திழியும் கழனி கனகம் கதிர் ஒன் பவளம் சீனத்தோடு வந்தெறியும் தில்லை மாநகர் கூத்தனையே. திருச்சிற்றம்பலம். இந்த பாடல்ல முதல்ல அந்த நிமலத்திரள் என்ற ஒரு அழகான ஒரு சொல்லை நமக்கு இறைவனுக்கு அருளி செய்கிறார் நம்முடைய திருவாலி அமுதனார். இந்த பரிசுத்தமாய் விளங்குபவனை, இடைவிடாது நினைப்பவர் மனத்துளே வீற்றிருக்கும் ரத்தின மணி போன்றவனை, அழகிய மாணிக்கம் போல திகழ்பவனை. அப்புறம் என்ன சொல்றாருன்னா, தில்லையில் எழுந்தருளிய நடராஜ பெருமானை நான் இடைவிடாமல் நினைக்கின்றேன் அப்படி சொல்றார். அப்படி இடைவிடாமல் நினைக்கின்றேன், இனி அவனை என் மனத்தினின்றும் போக விடுவேனோ அப்படின்னா விடமாட்டேன் என்பது பொருள். அப்ப போக்குவனோ அப்படின்னு இங்க ஓகாரம் வந்தா அது எதிர்மறையிலே வந்திருக்கிறது அப்படி என்பது பொருள். அப்ப நிமலத்திரளைன்னு சொல்றாரு இல்லையா, அந்த நிமலத்திரள் என்பது
தூய உடம்பினன் என்பது இறைவனுடைய எண் குணத்துள் ஒன்று. அதுதான் இந்த நிமலத்திரள் என்பது. அதுல அது சிவஞான சித்தியார்ல 67வது விருத்தம். 67வது விருத்தத்துல என்ன சொல்றாருன்னா, உரு அருள் குணங்களோடும் உணர்வருள் உருவில் தோன்றும் கருமமும் அருள் அருள் அந்த அருள் தான் சுத்த வடிவம் என்பது. அப்புறம் அரண் தன் கர சரண ஆதி சாங்கம் தரும் அருள், அதுவும் அருள். உபாங்கம் எல்லாம் தான் அருள், அதுவும் அருள். அருள் உரு தனக்கு ஒன்று இன்றி உயிருக்கு என்றே அசிந்தன் ஆக்கினன். இறைவன் திருமேனி கொள்கிறான் இல்லையா, நம் பொருட்டு நம்முடைய கருமேனி கழிப்பதற்காக திருமேனி கொள்கிறான். அந்த உருவம் அருவுருவம் அருவம் என்பதெல்லாம் இது எல்லாமே அருள் வடிவம், சுத்த வடிவம், நம்மை போன்ற மாயா வடிவம் அன்று என்பதற்காக அந்த பாடல் சொல்லுவார். அதனாலதான் அந்த நிமல திரள் அப்படின்னு சொல்றார். இறைவன் எப்போதுமே பரிசுத்தமானவன். அதுதான் அந்த அருள் திருமேனி, தூய உடம்பினன் என்றெல்லாம் சொல்லப்படுவது என்பதை பார்க்கிறோம். அப்புறம் நினைப்பார் மனத்துள்ளே இருந்த மணியை என்று சொன்னார். இது திருவருட்பயன்ல சொன்ன மாதிரி நன்னினருக்கு நல்லன். அப்ப நினைப்பவர் மனம் கோயிலா கொள்வன் அப்படின்னு சொல்லி நம்ம தேவாரத்தை சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் நம்ம எண்ணி பார்க்கிறோம். அப்புறம் அந்த நிமலத்திரள் என்பதற்கு அந்த சிவஞான போதத்திலே ஒரு வெண்பா அருளி செய்திருப்பார் நம்முடைய மெய்கண்டார். அதாவது மண்ணு சிவன், சொன்ன சிவன், எண்ணான் சிவன் என்று ஒரு வெண்பா 5ஆம் நூற்பாவிலே அருளி செய்திருப்பார். அதுல அந்த எண்ணான் சிவன் என்று சொன்னால் இந்த அசத்தாகிய மாயா காரியத்தை எண்ணான் என்பது அங்கே பொருள் செய்யப்படும். இந்த அசத்தாகிய மாயா காரியத்தை அவன் ஏன் எண்ணாமல் இருக்கிறான் என்று சொன்னால், அவனை ஆணவ மலம் பந்திக்காமல் இருக்கிறது. அவன் எப்போதும் சுத்தமாகவே விளங்குகிறான். ஆகவே அவன் அசுத்த மாயா காரியங்களை எண்ணாமல் விளங்குகிறான் என்று சொல்லப்படும். அப்ப இறைவன் இயல்பாகவே அந்த பாசங்களில் நீங்கியவன் என்று சொல்றான் இல்லையா, அது ஒரு நிலை. அந்த நிமலத்திரள் என்பது அவன் சுத்தமானவன். அவன் சுத்தமானவன் என்பதற்காக தான் அங்கே எண்ணான் சிவன். அவன் அந்த அசுத்தமாயா காரியங்களை எண்ண மாட்டான் என்று அங்கே சொல்லப்படும். அதை நம்ம பொருத்தி பார்க்கலாம் என்று நம்ம பார்க்கிறோம். சரி, இதுல நினைத்தேன் இனி போக்குவனோ அப்படின்னு சொன்னார் இல்லையா. எப்படி நினைக்கிறார்னா இடைவிடாமல் நினைக்கிறார். அந்த இடைவிடாமல் நினைத்தல் என்பதுதான் ரொம்ப 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 முக்கியம். நம்ம இன்னைக்கு காலையில பூஜை பண்ணும்போது இறைவனை நினைக்கிறோம். அப்புறம் நிறைய அலுவல் வேலையா நம்ம போய் விடுகிறோம். அலுவல் அந்த நினைவு தான் வருகிறது. அப்புறம் மாலை நினைக்கிறோம், அடுத்த நாள் காலை நினைக்கிறோம், மாலை நினைக்கிறோம், அப்புறம் ஏதாவது படிக்கும் போது நினைக்கிறோம். இது எல்லாம் நம்முடைய நினைப்பு என்பது விட்டு விட்டு நினைக்கிறோம். இந்த விட்டு விட்டு நினைத்தல் என்பது எப்படின்னா, தண்ணி மேலேந்து கீழே ஊத்தனா எப்படி இருக்கும்னா நடுவுல பபிள்ஸ் இருக்கும் இல்லையா, அது போல இருக்கும், நடுவுல கேப் இருக்கும், அது போல நினைத்தல். ஆனா எப்படி இடைவிடாமல் நினைத்தல் என்பது எப்படின்னா, எண்ணெய் ஒழுக்கு போல தைலதாரை என்று சொல்லுவாங்க. அப்படி எண்ணெய் ஒழுக்கு போல தைலதாரையாக நினைத்தல் என்பதுதான் இடைவிடாது நினைத்தல். அதுதான் தியானித்தல் என்பது. அப்படி இடைவிடாது நினைத்தால் இறைவன் எப்படி அவனை நம்ம மறக்க முடியும்? அவன் எப்படி போவான்? நம்ம விட்டு எப்படி போவான்? நம்ம விட்டு போகவே மாட்டான் என்பதுதான் கருத்து. அதுதான் இப்ப இறைவனை எப்படி நினைக்கணும்னா, அத மனமொழி மெய்களாலே எப்போதும் நினைக்க வேண்டும் என்று சொன்னால் உள்ளத்திலே அவனுடைய எண்ணம் ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் அந்த ஜீவன் முத்தருடைய நிலையெல்லாம் அவ்வாறுதான் இருக்கும் என்பதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அதுதான் எண்ணெய் ஒழுக்கு போல தைலதாரை என்றெல்லாம் சொல்லப்படும். இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இப்ப நம்முடைய லாவண்யா அம்மா எடுத்துக்கிட்டோம்னா 9ஆம் திருமுறையே அவங்களுடைய எண்ணம் சொல் செயல் முழுவதும் ஓடிக்கொண்டே இருக்கும். அவங்களுக்கு அதே நிலையிலே இருக்கிறாங்க. அதுதான் அது இடைவிடாமல் நினைக்கிறார்கள் என்று நமக்கு அதை ஒரு எடுத்துக்காட்டாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். சரி, அடுத்த 7வது பாடல் திருச்சிற்றம்பலம். கூத்தனை வானவர்தம் கொழுந்தை கொழுந்தாய் எழுந்த மூத்தனை மூவுருவின் முதலை முதலாகி நின்ற அத்தனை தான் படுக்கும் அந்தனத்தில்லை அம்பலத்துள் ஏத்த நின்றாடுகின்ற எம்பிரான் அடி சேர்வன்கொலோ. 7வது பாடலிலே திருநடனம் புரிகின்றவனும், அப்புறம் தேவர்களின் தலைவனும், அப்புறம் இளையோனாய் யாவர்க்கும் முன்னே எழுந்து நின்ற பெரியோனும். அவன் கொழுந்து யாவருக்கும் முன்னே எழுந்து நின்ற பெரியோன் அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் பிரம்மன், திருமால், உருத்திரன் என்ற மூவருக்கும் முதல்வனாய் நின்ற முதல்வனும், முதன்மையாக நின்ற அந்த தற்போதத்தை ஒழிக்கும் பொருட்டு யாகம் முதலியவைகளை செய்யும் அந்த அந்தணர்கள், 3000 அந்தணர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அந்த அந்தணர்கள் வாழ்கின்ற சிற்றம்பலத்தில் உண்மையான பக்தர்கள் துதிக்க நின்று நடனம் ஆடுகின்ற எமது தலைவன்
திருவடிகளை எப்பொழுது அடைவேனோ என்பதாக இந்த பாடலிலே அந்த அகத்துறை பாடலாக அமைத்திருக்கிறார். ஒவ்வொரு பாடலுமே அப்படிதான். சரி, இதுல இந்த கொழுந்தாய் எழுந்த மூத்தனை என்று அருளி செய்தார். அவன் இளையவனாக இருக்கிறான். அந்த மூத்தனைன்னு சொன்னார் இல்லையா, அந்த மூத்தன் அப்படின்னு சொன்னா இறைவன் தான் ஐந்தொழில் புரிகிறான் என்பது பொருள். அவனை தவிர வேற யாரும் ஐந்தொழில் புரிவதவன் வேற யாரும் அல்ல, அல்லன், வேற யாரும் அல்லன் என்பதுதான் பொருள். அவன் தான் மூத்தன், அவன் ஒருவனே ஐந்தொழில் புரிபவன். அப்புறம் சொன்னாரு, மூ உருவின் முதலை முதலாகி நின்ற ஆத்தனைன்னு சொன்னார். மூ உருவின் முதலை முதலாகி நின்றவன் அவன். அந்த மூ உருவின் முதலாகி, அந்த மூ உருவின் முதலை அவன் முதலாகி நிற்கிறான் இல்லையா. இது பல இடங்கள்ல நம்ம பார்த்திருக்கிறோம். சித்தாந்தங்கள்லயும் பல நூல்கள்ல வருது. அந்த பிரம்மன், திருமால், உருத்திரன், அந்த அழித்தல் கடவுளை செய்யக்கூடியது உருத்திரன். அது குணி உருத்திரர் வேறு, இறைவனாக இருக்கக்கூடிய அந்த உருத்திரர் வேறு என்பதை நம்ம பார்க்கிறோம். ரெண்டுத்துக்கும் வேறுபாடு இருக்கு. இவர் அழித்தலை மட்டும் செய்யக்கூடியவர், அவர் ஐந்தொழிலுக்கும் தலைவனாக விளங்கக்கூடியவர். அதான் மூ உருவின் முதலை. இது திருமுறையிலையும் வருது, சித்தாந்தங்கள்லயும் வருது. இன்னொரு இடத்துல எங்க பார்க்கலாம் அப்படின்னு சொன்னா, நம்முடைய சிவஞான சுவாமிகள் நமக்கு சிவஞான மாபாடியும் சிற்றுரை அருளி செய்தார். அவர் சில நூல்களை மொழிபெயர்ப்பு செய்திருக்கிறார். அப்படி மொழிபெயர்ப்பு செய்த நூல்களில் ஒன்று சிவ தத்துவ விவேகம் என்று சொல்லக்கூடிய ஒரு நூல். அந்த நூல்ல முதல்ல ஒரு 3 பாடல்கள் அருளியிருப்பார். அதுல 3வது பாடல்ல என்ன அருளியிருப்பார்னா, அதுல திருமால், இந்திரன், பிரமன், உபமணியன் தன் அப்படி சொல்லிட்டு அப்புறம் சொல்றாரு, செவ்வேள் ஆதி தருமுது குறவர்க்கு தனது அருளால் ஆசிரிய தலைமை நல்கி வரும் எவர்க்கும் முதற் குருவாய். அந்த அந்த பாடல் என்ன சொல்லு, வரும் எவர்க்கும் முதற் குருவாய் மெய்ஞான முத்திரை கைமலரும் வாய்ந்த உருவழகும் குறுநகையும் காட்டி அருள் தரும் சிவனை உளத்தில் வைப்பாம் என்று அந்த முதலிலே அருள் இருப்பார். அதுல சொல்லும் போது சொல்றாரு பாருங்க, வரும் எவர்க்கும் முதற் குருவாய். இங்க சொன்னார் இல்லையா, மூத்தனை, மூருவின் முதலை, முதலாகி. இது எல்லாம் நம்ம எப்படி பார்க்கலாம், இறைவன் தான் நம் அனைவருக்கும் முதலானவன் அப்படின்னு சொன்னா என்ன பொருள்னா, பதிபசு பாசமாகி எல்லா பொருளும் அனாதிதான். இதுல முதலாகி அப்படின்னு சொன்னா நம்ம ஏற்கனவே ஒரு பொழிவுல பார்த்திருக்கிறோம். முதல் அப்படின்னு சொன்னா அவன் தான் நமக்கு மாயையிலிருந்து முதல் நமக்கு உடலை தரறான். அது ஒண்ணு. இங்க சொல்லும் போது நம்ம இன்னைக்கும் சொல்றோம் இல்லையா, முதற் குரு யார் அப்படின்னு சொன்னா நமக்கு இந்த முத்தியை தருவதற்கு, ஞானத்தை தருவதற்கு முதல்வனாக விளங்கக்கூடியவன் யார் அப்படின்னு சொன்னா நம்ம குருநாதர்ன்னு சொன்னா, குருநாதருக்கு சொந்தவர் யார், குருநாதர். இப்படி போய் கொண்டே போனா நந்தியம்பெருமான் அவருக்கு அருளி செய்தது இறைவன். அதனாலதான் இறைவனை மூத்தவனை, மூத்தனை அப்படின்னு சொல்றார். அவன்தான் முதலாகி நின்றவன். அதனாலதான் இன்னைக்கும் திரு கைலாய பரம்பரை அப்படின்னு இன்னைக்கும் சொல்லி கொண்டு வருகிறோம். அப்படிப்பட்ட சிறப்புடையவன். அதனால்தான் குருவே சிவம் என்று திருமூலர் அருளி செய்தார். அதுதான் அந்த சிவதத்துவ விவேகத்துல அந்த பாடலையும் அருளி செய்கிறார். அனைவருக்கும் முதல் குருவாக விளங்குகிறான் இறைவன். இப்படி நம்ம இதை பொருத்தி பார்க்கலாம். அதுல அப்புறம் ஆப்தனைன்னு சொன்னார் இல்லையா, ஆப்தன் அப்படின்னு சொன்னா, ஆப்தன் அப்படின்னா நண்பன் அப்படின்னு சொல்லலாம். ஆப்த வாக்கியம்னா பெரியவருடைய வாக்கு, பெரியவர் அப்படின்னு சொல்லலாம். அது எப்படின்னா, ஆனா பசு, அந்த ஆத்தனை தான் படுக்கும் அந்தனர் அப்படின்னு சொன்னார் இல்லையா, அந்தனர் தில்லையம்பலத்துள் ஏத்த நின்றாடுகின்ற எம்பிரான்னு சொன்னா, ஆனா பசு, அந்த பசுத்தன்மை நீங்க அந்த அந்தணர்கள்லாம் யாகம் முதலியவற்றை அங்கே செய்கிறார்களாம் தில்லையிலே. அந்த பசுத்தன்மை நீங்குதல் என்பது நம்மிடத்துல இருக்கக்கூடிய தன்முனைப்பு, தற்போதம் என்று சொல்லக்கூடிய அந்த தன்மையை நீக்குவதற்காக யாகங்களை செய்யக்கூடிய அந்தணர்கள் வாழக்கூடிய இடத்திலே நடனம் புரிபவனாக விளங்குகின்றான் இறைவன் என்றும் அதை நம்ம பார்க்கலாம். ஏத்த நின்று ஆடுகின்ற எம்பிரான் அடி சேர்வன்கொலோ அப்படின்னு சொல்லி அந்த தலைவியினுடைய கூற்றாக அருளி செய்கிறார் என்பதை நம்ம இந்த 7வது பாடல பார்க்கிறோம். அடுத்தது 8வது திருப்பாடல், திருச்சிற்றம்பலம். சேர்வன் கோலோ அன்னை நீர் திகழும் மலர் பாதங்களை ஆர்வம் கொளத் தழுவி அணி நீரென் முளை கணிய சீர்வங்கம் வந்தனவும் தில்லை மாநகர் சிற்றம்பலத்து ஏர்வங்கை மான்மரியன் எம்பிரான் போல் நேசனையே. திருச்சிற்றம்பலம்.
8வது பாடல்ல ஏர்வு கூட்டல் அங்கை, அதுதான் ஏர்வங்கை, அது அழகிய கை, அதுதான் குறிக்குது, அழகிய கை. சரி, இது எப்படி சொல்றாருன்னா அன்னை மீர் அப்படின்னு விழிக்கிறார். இந்த பாடல்ல அன்னை மீர் அப்படின்னு பார்த்து அந்த தலைவி சொல்வதாக, அன்னை மீர் சிற்றம்பலத்தில் எழுந்தருளியவனும் அழகிய அகங்கையில் மான் கன்றை பிடித்தவனும். அது மான் கன்றை பிடித்தல்ல நம்ம கையிலே என்ன இருக்குது இறைவனுக்கு அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். நடராஜ மூர்த்தத்தினுடைய மூர்த்தத்தை பார்க்கும்போது நம்ம பார்க்கிறோம். அதெல்லாம் மானியந்திய கை அப்படின்னு சொல்லலாம். உண்மை உலகத்தெல்லாம் நம்ம படிக்கிறோம். அது உண்மை உலகத்துல முன்பு நம்ம சிந்தித்து இருக்கிறோம். அந்த மான் கன்றை பிடித்தவனும் எம்மை ஆண்டவனும் என்னிடம் அன்பு உடையவனுமான இறைவன் விளங்குகின்ற அந்த இறைவனது தாமரை மலர் போன்ற பாதங்களை யான் அன்பு பெருகி தழுவி தழுவி அவர் அணிந்துள்ள திருநீரு என் முளைகள் மீது படியும் பொருட்டு அவரை அடையும் பேறு பெறுவேனோ என்று தலைவியினுடைய கூற்றாக அருள் இருக்கிறார். எப்போதுமே பெண்கள் மார்புகளிலே சந்தனம் அணிதல் என்பது பொதுவான கருத்து. இங்க திருநீற்றினுடைய பெருமையை நமக்கு எடுத்து காட்டுகிறார் நம்முடைய திருவாலியம்மனார். இந்த திருநீர் எவ்வளவு சிறந்தது, முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அணி நீரென் முளைக்கு அணிய என்று அருளி செய்கிறார். அந்த அவருடைய மலர் போன்ற பாதங்கள் தன் மீது பட வேண்டும் என்று சொன்னால் அந்த தீக்கையையும் இங்கே எடுத்து காட்டுகிறார் திருவாலியம்மனார் என்பதை நம்ம பார்க்கிறோம். அந்த நேசனையே அப்படின்னு சொன்னா அந்த இறைவன் தான் அன்புடையவன். எப்போதுமே கருணை வடிவானவன் இறைவன் ஒருவன் தான், வேற யாரும் இல்லை. கருணையே உருவமாகி அவன் கருணையை தவிர வேறு ஒன்றும் தெரியாதவன். அதனாலதான் நேசனையே அப்படின்னு சொல்லி சொன்னாரு. எம்பிரான் போல் நேசனையே அப்படின்னு சொல்லி இந்த பாடலை சொன்னார். அடுத்தது 9வது திருப்பாடல், திருச்சிற்றம்பலம். நேசம் உடையவர்கள் நெஞ்சுள்ளே இடம் கொண்டிருந்த காய்சினமால் விடையோர் கண்ணுதலை காமருசீர் தேசமிகு புகழோர் தில்லை மாநகர் சிற்றம்பலத்து ஈசனை எவ்வுயிர்க்கும் எம் இறைவன் என்றேத்துவனே. திருச்சிற்றம்பலம். 9வது பாடல்ல சிவபக்தி உடையவர்களது நெஞ்சின் உள்ளே குடிகொண்டு வீற்றிருக்கின்ற இறைவன் அவன் எப்படி மிக்க சினமுடைய கோபமுடைய பெரிய ரிஷபத்தின் மீது இடபத்தின் மீது ஏறிச் செல்கின்ற நெற்றிக்கண்ணை உடையவனும், அதான் கண்ணுதலை அப்படின்னு சொன்னார். நெற்றிக்கண்ணை உடையவனும் அப்புறம் அழகும் சிறப்பும் வாய்ந்த நாட்டில் அந்த தில்லையிலே மிகுந்த புகழை பெற்ற பெரியோர்கள் வாழ்கின்ற சிறந்த தில்லைப்பதி, அந்த தில்லைக்கு அடைமொழி தருகிறார். எழுந்தருளிய ஈசனும், ஈசன் என்று சொல்றார். எல்லா உயிர்களுக்கும் தலைவனுமாகிய கடவுள் எமது சிவபெருமானே என்று துதிப்பேன்னு சொல்றார். சிவபெருமான் தான் கடவுள் என்பதை நமக்கு அழகாக அருளி செய்கிறார். இதுல நேசமுடையவர்கள் நெஞ்சுளே இடம் கொண்டிருந்த, அது நினைப்பவர் மனம் கோயிலா கொண்டவன் என்பது அது அறக்கருணையை வலியுறுத்துகிறது. அப்புறம் என்ன சொல்ற, காய் சின மால் விடையூர் கண் நுதலை அப்படின்னு சொல்லும்போது அது மரக்கருணையை நமக்கு வெளிப்படுத்துகிறது. அறக்கருணையும் மரக்கருணையும், முதல் அடியில அறக்கருணையும் 2வது அடியில மரக்கருணையும் நமக்கு திருவாலியம்மனார் அருளி செய்கிறார் என்பதை பார்க்கிறோம். அப்புறம் கடைசி அடியில ஈசனைன்னு சொன்னாரு. அது சிவபெருமானுக்கு உரிய ஒரு யூனிக் நேம் ஈசனை. அப்புறம் எவ்வுயிர்க்கும் எம் இறைவனை சொன்னார். இது ஒரு அற்புதமான வரி. எவ்வுயிர்க்கும் இறைவன், இறைவன் தான் சிவபெருமான். எல்லா உயிருக்கும் இறைவன் யாருன்னா சிவபெருமான் தான். எவ்வுயிர் அப்படின்னு சொன்னா எங்க இருக்குது உயிர்னா, ஓர் அறிவுடைய புள்ளில் இருந்து தேவர் வர்க்கத்திலே தலைவராக காத்தல் தொழிலையும் செய்யக்கூடிய பெரும் சிறப்புடைய திருமால் வரை அனைத்துமே உயிர் வர்க்கம் தான். அந்த எல்லா உயிருக்கும் தலைவனாக விளங்கக்கூடியவன் சிவபெருமான் ஒருவனே. அதுதான் சொன்னாரு, எவ் உயிர்க்கும் எம் இறைவன். அதனாலதான் சாத்திரத்துல சிவஞான சித்தியார்ல அழகா அருளி செய்திருப்பார் நம்முடைய அருணந்தி சிவனார். அறுவகை சமயத்து ஓர்க்கும் அவ்வவர் பொருளாய். நீங்க எந்த சமயத்துல எந்த ஒரு கோட்பாடுகளை பின்பற்றுபவர்களாக கூட இருக்கட்டும், அவர்கள் ஆராயக்கூடிய பொருளாக விளங்கக்கூடியவன் எம் இறைவன். அதனால் அறுவகை சமயத்து ஓர்க்கும் அவ்வவர் பொருளாய் அப்படின்னு சொல்லுவார். அதுதான் இங்கேயும் சொல்றாரு, எவ் உயிர்க்கும் எம் இறைவன். நீங்க எங்க வேணாலும் இருங்க, ஆப்கானிஸ்தான்ல இருங்க, நீங்க எங்க வேணாலும் இருங்க,
எல்லா உயிருக்கும் இறைவன் யாருன்னா சிவபெருமான் தான். சில உயிர்கள் தெரிந்திருக்கும், சில உயிர்களுக்கு தெரியல. ஆனா அவன் அனைத்து உயிர்களையும் தெரிந்து வைத்திருப்பான். அனைத்து உயிர்களும் நம்முடைய குழந்தை. அவனுடைய குழந்தையாகவே அவன் பாவிப்பான். அவன் சலமிலன். நன்றுடையான் தீயது இலான். அப்படிப்பட்ட கருணை வாய்ந்தவன் சிவபெருமான். அப்படிப்பட்ட கருணை வாய்ந்தவனை நாம் ஒருபோதும் நினைக்காமல் இருக்கக்கூடாது. அது எப்படி நினைக்கணும் அப்படின்னு சொன்னா, தைலதார எண்ணெய் ஒழுக்கு போல நாம் நினைக்க வேண்டும் என்றெல்லாம் நமக்கு எடுத்து காட்டியிருக்கிறார்கள். அவ்வாறு நினைப்பதற்கு நாம் அவன் அருளையே நாட வேண்டும் என்பதையும் நாம் எண்ணி பார்க்கணும். சரி, அடுத்தது கடைசி திருக்கடை காப்பாக அமைந்துள்ள 10வது திருப்பாடல். திருச்சிற்றம்பலம். இறைவனை ஏத்துகின்ற இளையாள் மொழியின் தமிழாள் மறைவள நாவலர்கள் மகிழ்ந்தேத்து சிற்றம்பலத்தை அரை சென்னல் வான்கரும்பின் அணியாளைகள் சூழ்மயிலை மறைவள வாழி சொல்லை மகிழ்ந்தேத்து வான் எளிதே. திருச்சிற்றம்பலம். பாடல்ல சிவபெருமானை போற்றுகின்ற காதல் கொண்ட இளம் பெண்ணினது சொற்கள் போன்று, அப்படிதான் இந்த பாடல் முழுவதும் சொல்லியிருக்கிறாரு. அப்படி அது போல சொன்ன இந்த தமிழ் பாடல்களால் இந்த பாடல்கள் அதை எப்படி சொன்னார் பாருங்க. தமிழால் மறைவள நாவலர்கள் மகிழ்ந்தேத்து சிற்றம்பலம். அது எப்படின்னா, தமிழ் பாடல்களால் வேதங்களில் வல்ல புலவர்களாகிய வேதியர்கள் மகிழ்ந்து துதிக்கின்ற திருச்சிற்றம்பலம். அதுதான் அழகா அந்த தமிழையும் அந்த வடமொழியும் எங்கேயுமே விட்டு கொடுக்காம நமக்கு அருளாளர்கள் எல்லாம் சொல்லி கொண்டு வருகிறார்கள். அதனால நம்மிடத்திலே அந்த மொழியினுடைய தன்மையில நம்ம ரொம்ப ஆராய்ச்சி இருக்கக்கூடாது. இறைவனை அடைவதற்கான முயற்சியை தான் நம்ம பின்பற்ற வேண்டும். ஏன்னா இறைவன் எப்படி சொல்றான்னா, நமக்கு சொல்லாமல் சொன்னவரை அப்படின்னு சொல்றாரு. சொல்லாமல் சொன்னவரை என்பதை நாம் உணர வேண்டும். உணர்வதற்காக நமக்கு இவ்வாறு அருள்நூல்கள் எல்லாம் தமிழிலே இருக்கிறது என்பதுதான் சிறப்பு. அதனால தமிழ் சிறப்புடையது என்று நாம் சொல்கிறோம். சரி, அதுல சொல்லும் போது சொன்னாரு, தமிழ் பாடல்களால் பாடுறாங்களாம். யார் பாடக்கூடியவர்கள் யாருன்னா, வேதங்களில் வல்ல புலவர்கள். அந்த வேதங்களில் வல்ல புலவர்கள் வேதியர்கள், அந்த தில்லை வாழந்தினர்கள். அவர்கள் எல்லாம் தமிழ் பாடல்களால் எப்படி துதிக்கிறார்களாம்? மகிழ்ந்து துதிக்கின்ற தில்லை சிற்றம்பலம். அதுதான் சொல்றாரு, தமிழால் மறைவள நாவலர்கள் தமிழால் மகிழ்ந்தேத்து சிற்றம்பலம். மறைவள நாவலர்கள் தமிழால் மகிழ்ந்தேத்து சிற்றம்பலம் அப்படின்னு அழகாக அருள் செய்திருக்காரு பாருங்க. அப்படி சொன்ன சிற்றம்பலம் அரை சென்னல் வான்கரும்பின் அணி ஆலைகள் சூழ் மயிலை. அது சொல்றார் அந்த அடைமொழி. அந்த மயிலை என்பது அவருடைய ஊரை சொல்றார். மயிலை மறைவள வாளி. இந்த வாளி என்பது திருவாளி அமுதனாருடைய பெயர். அவருக்கு அடைமொழி சொல்றாரு பாருங்க, மறைவள வாளி. இப்ப மறையிலே வல்ல, போன பாடல்ல தமிழிலும் மறையிலும் வல்லன்னு சொல்லுவார். இப்ப மறைவள, அப்ப வேதங்களில் வல்ல திருவாளி அமுதனார், அதுதான் அங்க சொல்றாரு. அப்ப மறைவள வாளின்னு சொல்லல, அதுக்கு மட்டும் ஒரு அடைமொழி தர்றாரு, மயிலை மறைவள வாளி. அப்ப மயிலை என்பது இங்கே திரு மயிலாடுதுறையை குறித்தது. அந்த மயிலாடுதுறையிலே வாழ்ந்தவர் என்ற ஒரு கருத்து இதுல இருந்து நமக்கு தெரிந்து கொள்ளலாம். இந்த மயிலாடுதுறைக்கு ஒரு அடைமொழி தான் அரை சென்னல் வான்கரும்பின் அணி ஆலைகள் சூழ் மயிலைன்னு சொன்னார். அறவாறு ஒளிகள் எழுப்புகின்ற சென்னல் வயல்களாலும் பெரிய கரும்புகளை அரைக்கும் அழகிய ஆலைகளாலும் சூழ பெற்றுள்ள திருமயிலை. திருமயிலை திருமயிலாடுதுறை மாயூரம் என்று சொல்லுகிறோம் இல்லையா, அதுதான் அந்த சொல்லை. இந்த பதிகம் முழுவதும் சொல்லக்கூடிய சொல்லை மகிழ்ந்து ஏத்து, உரைத்த சொல்லால் மகிழ்ந்து துதியுங்கள் என்று சொல்றார். அப்படி துதித்தால் என்ன கிடைக்கும்? வான் எளிதே. எளிதே வான். துதித்தால் சிவலோகம் எளிதில் கிடைக்கும் என்று அருள் செய்கிறார். அந்த வான் என்பது சிவலோகத்தை குறித்தது. அப்ப ஒவ்வொரு பதிகத்தினுடைய கடைக்காப்பிலும் நமக்கு அருளாளர்கள் அருள் செய்கிறார்கள். இந்த பதிகத்தை நாம் உணர்வாக உணர்ந்து பக்தியோடு அன்போடு பாடினால், வழிபட்டால் நமக்கு சிவலோகம் கிட்டும், அந்த பதமுத்திகள் கிட்டும் என்று இந்த பாடலிலே நமக்கு திருக்கடை காப்பாக அருளி செய்திருக்கிறார் என்பதை நம்ம பார்க்கிறோம் என்று சொல்லி, இந்த அளவிலே இந்த 25வது திருப்பதிகத்தையும் திருவாளி அமுதனாரனுடைய திருப்பதிகங்களையும் நாம் நிறைவு செய்வோம். அடுத்த பதிவிலே அடுத்த பதிகத்தை தொடர்ந்து இறைவனுடைய திருவருளாலும் 9ஆம் திருமுறை ஆசிரியர்களின் குருவருளாலும் இந்த சித்தாந்த நோக்கிலே தொடர்ந்து சிந்திப்போம். அதுவரை விடைபெறுகிறேன். இப்படி ஒரு நல்ல ஒரு களத்தை அமைத்து வாய்ப்பை வழங்கிய நம்தமர் ஊரன் இலக்கிய ஆராய்ச்சி மையத்திற்கு நன்றியை தெரிவித்து திருவருளுக்கும் குருவருளுக்கும் வணக்கத்தையும்
போற்றியும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம்.